அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான பீர்க்கங்காய் வச்சுட்டு ஒரு கடைசல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மலாக பீர்க்கங்காய்னா வந்து சாம்பார் குழம்புலாம் வச்சு அவ்வளோவா குழந்தைங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பீர்க்கங்காய் இந்த சைஸ்க்கு வந்து ஒரு 2 பீஸ் வந்துட்டு தோல் நல்லா சீவிட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது கூட வந்து அதுக்கு தேவையான அளவு வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, நம்ம காரப்படி சேர்க்கப்படுறது கிடையாது. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ப்ளஸ் வந்து தக்காளி. இது வந்து பாசிப்பருப்பு வந்துட்டு நான் ஒரு 10 நிமிஷம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து குக்கரில் நான் வந்து ஃபர்ஸ்ட் பாசிப்பருப்பு போட்டுக்கிறேன். பாசிப்பருப்பு போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா காய்கறியுமே ஒன்றாவே நான் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். ஸோ எல்லாம் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஜஸ்ட் இது கலருக்காக தான். அப்புறம் கொஞ்சம் பெருங்காய பவுடர் அதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 விசில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸி, சீக்கிரமாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் வந்து குக்கர் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு 2 விசில்ஸ் வச்சு நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சு கொட்டிட்டோம்னா நம்மளோட கடைசல் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி. நம்ம வந்து பாசிப்பருப்பு ஊற வச்சு நம்ம காய் ரெடி பண்ணுறதுக்குள்ளே பாசிப்பருப்பு ஊறிடும். ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, இப்போ 2 விசில் ஆயிடுச்சு. நான் இப்போ எடுத்துடுறேன். அவ்வளோதான், நம்மளோட பீர்க்கங்காய் கடைசல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா எல்லாமே வெந்துடுச்சு. பாசிப்பருப்பு, நம்ம போட்ட காய் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான். நம்ம இதில் வந்து தாளித்து கொட்டிட்டு நம்ம வந்து இறக்கிட வேண்டியதுதான். ஓகே, தாளிக்கிறதுக்கு நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ரொம்ப தேவை கிடையாது. எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து கடுகு போட்டுடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 காஞ்ச மிளகா அது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் தாளிக்கிறதுக்கு. கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அது கூட கொஞ்சமாக மல்லித்தழை கலந்தாச்சு. அவ்வளோதான். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நான் இது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். எங்களுக்கு நெய் போட்டால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் வேண்டான்னா நீங்கள் போட வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பீர்க்கங்காய் கடைசல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். தால் மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அழகான விஷயத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.